ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ ஃபைனலி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 1 வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. இப்போ அந்த படத்தை பற்றினா ஒரு சில முக்கியமான லீக்ஸ் தென் இது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வால்யூம் 1ஓட. அதையும் இதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ்லாம் நடந்துருமோன்றதுக்கான வாய்ப்புகளும் இதை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பற்றி நம்ம இந்த மாதிரி ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸை வேஸ்ட் பண்ணி ஒரு தியரி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து அதோட கண்டினியூஷன் தான். இப்போ நம்ம அந்த ஒரு பார்ட் ஆஃப் வீடியோலாம் நம்ம நிறைய பேசிட்டோம். அதாவது வில்லை பற்றி பேசிட்டோம், வெக்னாவை பற்றி பேசிட்டோம், இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த ஒரு வேர்ல்டு டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமை பேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த சீரீஸை இவங்க ஃபிக்ஷனலாக தழுவி எடுத்திருக்காங்க. அது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அந்த ஒரு வீடியோக்கு அப்புறம். இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ல யார் மெயின் வில்லனா இருக்க போறா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பலராலும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரூமர் ஆர் தியரி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வெக்னா வந்து ஒரு மெயின் வில்லனே கிடையாது. வெக்னா அப்சைட் டவுனுக்கு போறதுக்கு முன்னால இருந்தே அப்சைட் டவுன் ஒன்னு இருக்கு. அங்க இது மாதிரியான பவர்ஃபுல் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கு. அங்க ஒரு பெரிய பவர் சோர்ஸ் இருக்கு. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு புதுசா போறாரு. கிட்டத்தட்ட அந்த ஒரு இடத்துல இவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சுப்பீரியரான சர்வெண்டா தான் வந்து வெக்னா மாறாரே தவிர்த்து அவர் பெரிய பவர் சோர்ஸ் கிடையாது. அவர் இதெல்லாம் பண்ற ஆளே கிடையாது. இவரு அதெல்லாம் பண்ணக்கூடியவருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சிப்பாய் மாதிரி, சிப்பாயின்னு கூட சொல்ல முடியாது, லைக் ஒரு ஜெனரல் மாதிரி அந்த ஒரு டீமுக்கு. டெமோகார்கன்ஸ் எல்லாமே இவர் சொல்றதையும் கேக்குது, வெக்னா சொல்றதையும் கேக்குது. அதனால மேபி அப்சைட் டவுனுக்கு இவர் வந்து ஒரு ஜெனரல் மாதிரி. இவருக்கு பாஸ் ஒருத்தர் இருக்காரு. அந்த கேரக்டர் யாரு? ஏன்னா அந்த கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஃபோர்ஷேடோ பண்ணிட்டே வந்தாங்க. முக்கியமா சீசன் 4ல வில் ஒரு டிராயிங் வந்து காமிச்சிருப்பாரு. அந்த டிராயிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தலை டிராகன் இருக்கும். 3 தலை டிராகன் டிராயிங்லயும் இருக்கும். தென் டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு டாயும் வந்து வச்சு விளையாடுவாங்க. கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் இதை வந்து ஃபோர்ஷேடோ பண்ணிட்டே வருவாங்க. அந்த ஒரு மெயின் வில்லன் போரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. இந்த கேரக்டர் டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பியூர் ஈவிலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர். லிட்டரலி அந்த ஒரு கேரக்டர் தான் இதுல யூஸ் பண்ண போறாங்க. அந்த ஒரு டிராகன் மாதிரி சொல்லுவாங்க, 3 தலை டிராகன் சொல்லிட்டு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீரிஸோட மெயின் வில்லனா இருக்க போது. அது வந்து வால்யூம் 2ல தான் ரிவீல் பண்ண போறாங்க. ஸோ வால்யூம் 1ல நம்ம அதை பார்க்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வால்யூம் 1ல கம்ப்ளீட்லி வெக்னாவோட அப்பியரன்ஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ வரையும் நம்ம பார்த்த ட்ரெய்லர்ல வெக்னாவோட அப்பியரன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கே தவிர்த்து போரஸோட அப்பியரன்ஸ் இன்னும் இல்ல. அப்படி பார்க்கும்போது மேபி வால்யூம் 2க்குன்னு ஒரு ட்ரெய்லர், அந்த ஒரு ஃபுட்டேஜஸ்லாம் இந்த ட்ரெய்லர்ல கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால அதெல்லாம் வால்யூம் 2ல வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணுது. தென் இது மட்டும் இல்லாம வெக்னா சாவாரா இல்ல வெக்னா வந்து மறுபடியும் ஒரு நல்லவன் ஆகிற மாதிரியான ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குமா இப்படின்ற கேள்விகளும் இருக்கு. பிகாஸ் சீசன் 4 எபிசோட் 1ல டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் வந்து ஹெல்ஃபயர் டீம் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த டீம்ல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா அப்கமிங் சீசனோட ஒரு பெரிய ஃபோர்ஷேடோவே அங்க நடந்துட்டு இருந்தது. லைக் வில்லனை கொல்றதுக்காக டஸ்டின் டீம் வந்து பாத்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க நம்பர்ஸ. அப்போ வந்து டஸ்டின் 11 ரோல் பண்ணுவாரு. பட் அவரால் வந்து கொல்ல முடியாது. அதே நேரத்தில் லூக்காஸோட சிஸ்டர் எரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரோல் பண்ணுவாங்க. 20 விழுவும். அப்பதான் அந்த மேட்சை அவங்க பினிஷ் பண்ணுவாங்க. புரியுதா? இங்க இந்த ஒரு மேட்சை, அதாவது இந்த ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னா 11 வேணும். அதே நேரத்தில் நம்பர் 001 அவனும் வேணும். அதே நேரத்தில் நம்பர் 8 காளி அவங்களும் வேணும். கிட்டத்தட்ட இந்த 3 பேரும் இருந்தா அவங்களோட பவர்ஸை யூட்டிலைஸ் பண்ணா டெஃபினட்டா போரஸை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்றத தான் இங்க சொல்ல வராங்களோ. ஏன்னா இந்த 3 நம்பர்ஸை சேர்த்தா 20 வருது. 8 + 11 + 1 அப்படி பார்த்தா 20. ஒருவேளை இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த 20ன்ற அந்த ஒரு நம்பர் விழுந்தாதான் போரஸை டிஃபீட் பண்ண முடியும். அதை தான் இங்க ஃபோர் ஷேடோ பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வெக்னா சாவாரா இல்ல வெக்னாவும் வந்து மேபி இந்த ஒரு சீரிஸோட எண்ட்ல ஒரு ஆன்டகனிஸ்ட்ல இருந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்டா அவர் வந்து சேஞ்ச் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இப்போ வந்திருக்கு. லைக் பில்லிக்கு எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருந்தது, அது மாதிரி மேபி இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இது போதாதுன்னு இப்போ அந்த ஃபைனல் ட்ரெய்லர்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து கதிகலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கிடைச்சது ஒரு சில லீக்ஸ் வீடியோஸ்லாம் கிடைச்சது, அது ஜென்ரேட்டரா என்னன்னு தெரியல. எப்படி வந்து சீசன் 4ல வந்து எல்லாரையும் வெக்னா தூக்கி கண்ணு மொழியெல்லாம் பிரிக்கி கையெல்லாம் உடச்சு கொள்ளுவானோ, அதே மாதிரி தலைவன் கிங் ஸ்டீவையும் வந்து அந்த இடத்துல தொங்க விட்டு கண்ணாமொழியெல்லாம் பிதுக்கிற மாதிரியான லீக் ஒன்று வந்தது. அதை பார்த்தோன்னே அடிவயிரெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கண்டிப்பா ஏஐ தான் இருக்கும், ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஃபைனல் ட்ரெய்லரை பார்க்கும்போது அதை உறுதிப்படுத்துற மாதிரியான ஒரு சில
சில விஷயங்கள்லாம் பார்த்தது. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஃபைனல் ஷாட் கார் எடுத்துட்டு செம்ம ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா அப்சைட் டவுன் போர்ட்டலுக்குள்ள டீமோட நுழைய போறாரு ஸ்டீவ். அதெல்லாம் செம்ம மாசா தான் இருந்தது. உன்னால போக முடியாரான்னு சொல்லும்போது நான் பண்றேன்டா அப்படின்ற மாதிரி ஃபுல் ஆக்சிலேட்டரையும் கொடுத்து நம்மால் உள்ள போற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு என்னன்னா அதுதான் பயமே. அப்சைட் டவுனுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயமே வந்து காமிச்சிருக்காங்க. இவர் வேற அப்சைட் டவுனுக்குள்ள டீமா வாண்டடா வேற போறாங்க. ஆல்ரெடி கிடைச்ச லீக்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா டஸ்டின், அதுக்கப்புறம் நான்சி, ஜானத்தன் இவங்க எல்லாருமே ஸ்டீவ் இறந்த இடத்துல இருந்திருக்காங்கன்ற மாதிரியான நியூஸ், தென் வீடியோ ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் லீக்ஸ்லாம் வேற வந்தது. அப்படி ஒரு வேளை பார்க்கும்போது ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. ஸ்குவிட் கேம்லயே நம்ம ஒரு சில இழப்புகள்லாம் பார்த்து அதே ஜீர்ணிக்க முடியாம இருக்கோம். அந்த நேரத்துல ஒரே வருஷத்துல இப்படிப்பட்ட இழப்பு 2 சீரீஸ்ல இருந்து வரும்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பாப்போம். வால்யூம் 1லயே முடிச்சு விட்டுறாதீங்கிற என் தலைவனை. வால்யூம் 2 வரையுமாவது எப்படியாவது கொண்டு வாங்க. எனக்கு என்னமோ மனசு ஒப்பலங்க. யாரெல்லாம் போட்டு தள்ள போறாங்கன்னு தெரியல. ரொம்ப கவலையா இருக்கு. இது வேற கிட்ட வந்து ரொம்ப ட்ரஸ்டபிள் சோர்ஸ்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு மாதிரி வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ யாரெல்லாம் கிங் ஸ்டீவோட ஃபேன்ஸ் இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் ரீசன் வந்து டெஃபினட்டா இந்த கேரக்டர் ஆர்க் தான். அந்த ஒரு கேரக்டருக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குன்னா அது வந்து அந்த கேரக்டரோட டிசைன் தான். சீசன் 1ல இவன் மூஞ்சிய பார்த்தால அடிக்கணும் போல இருக்கு. யாரா இவன் எதுக்கு அடிக்கடி எபிசோட்ல வந்து உயிர் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து அந்த கேரக்டர் பேசிட்டு இருந்த ஆளுங்களே வந்து பாத்தீங்கன்னா சீசன் 4ல என் தலைவன் கிங் ஸ்டீவுக்கு மொத்தம் ஏதா ஆச்சு அப்படின்னு பேச வச்சாங்களே. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரைட்டிங் தான். அதெல்லாம் வந்து ஒரு பிளெஸிங் அப்படின்னே சொல்லணும். அப்படிப்பட்ட அமேசிங்கான ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் கொடுத்திருப்பாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் சார்பா கேட்டுக்கிறோம். அதை தாண்டி என்ன நடந்தாலும் பார்த்துதான் ஆகணும். நவம்பர் 27 மேபி இந்தியாவில் வரும் நான் நினைக்கிறேன். 26 அங்க நமக்கு 27 ஏர்லி மார்னிங் வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பார்த்துட்டு நம்ம சேனல்ல அதுக்கான ரிவ்யூ வரும். ஸோ நீங்களும் பார்த்து உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.